என்னால உங்க பொண்ணு பூரணிய 100% சமாதானப்படுத்த முடியும்னு நம்புறேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ம். அப்ப நீ நாளைக்கே என் வீட்டுக்கு வந்து பூரணியை மீட் பண்ணலாமே. பரவாயில்லையே, அதுக்கூட என்ன நீனே ஒருமையில கூப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க. உங்க தைரியத்தை ரொம்ப பாராட்டுறேன் மிஸ்டர் ராஜசேகர். தேங்க்யூ. பூரணி, இவங்க சித்ரா, அப்பாவோட ஃப்ரெண்ட். ஹலோ ஆண்டி. ஹாய் பூர்ணி. ஆண்டி, எனக்கு கண்ணு தெரியாதுன்னு அப்பா சொன்னாங்களா? எனக்கு கண்ணு தெரியலனாலும் அப்பா எனக்காக எல்லாத்தையும் பாக்குறாரு. பூரணி எவ்வளவு அழகான பேர். யார் இந்த பேர் உனக்கு வச்சா? எங்க அப்பா தான். ஆனா என்னோட ஃபுல் நேம் அன்னபூர்ணி. அன்னபூர்ணினா எல்லாரோட பசிய போக்குற தெய்வத்தோட பேரு. நான் அந்த மாதிரி எல்லாரோட பசியையும் போக்கணுமா. வாவ், இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? எங்க அப்பா தான் சொல்லி கொடுத்தாரு. எங்க அப்பா எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்திருக்காரு. எனக்கு ஸ்விம்மிங் கூட தெரியும் ஆண்டி. ஓ, ரொம்ப நல்ல அப்பா தான். இல்ல, நல்ல அப்பா இல்ல. வெரி 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 வண்டர்ஃபுல், பியூட்டிஃபுல், எக்ஸலென்ட் அப்பா. ஐ லவ் மை அப்பா வெரி மச். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். உன்னை பத்தி கூட உங்க அப்பா நிறைய சொல்லியிருக்காரு. நானும் காலேஜ்ல ஒன்னா படிச்சவங்க. தெரியுமே, அப்பா சொன்னாரே. ஓ, சொல்லிட்டாரா? உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பூர்ணி. என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. அது எப்படி? என்ன நீ முதல்ல இப்பதான் மீட் பண்ற, அதுக்குள்ள எப்படி நீ என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்ற? ஏன்னா எங்க அப்பாவுக்கு உங்களை பிடிச்சிருக்கு, அதனால எனக்கும் பிடிச்சிருக்கு. எங்க அப்பாவுக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ அவங்களெல்லாம் எனக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்க அப்பாவுக்கு என்ன பிடிக்கும்னு யார் சொன்னா? அப்பா தான் சொன்னாங்க. ஆன்டின்னா என்ன அர்த்தம்னு தெரியுமா? அத்தை. அத்தை மட்டும் தானா? சித்தி கூட தான். ஏன் கேக்குறீங்க? அது அப்புறமா சொல்றேன். என்னை பத்தி உங்க அப்பா வேற என்னெல்லாம் சொன்னாங்க? சாரி ஆண்டி, உங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாருன்னு அப்பா சொன்னாரு. நீங்க தனியா இருக்கீங்களாமே? நான் தனியா தான் இருக்கேன். அதே மாதிரி உங்க அப்பா தானே இருக்காரு? ஆண்டி, எங்க அப்பா கூட நானும் இருக்கேன். எங்க அப்பா ஒன்னும் உங்களை மாதிரி தனியா இல்ல. அப்பா, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? ஆண்டி ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? நீ ஒன்னும் தப்பா சொல்லல. எனக்கு உன்ன மாதிரி ஒரு பொண்ணு இருந்தா நல்லா இருக்குமேன்னு நினைச்சேன். அதனால 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 நாம எல்லாரும் ஏன் ஒன்னா இருக்க கூடாதுன்னு கேக்குறேன். புரியலையே. ஆண்டினா என்ன அர்த்தம்னு சொன்ன? அத்தை இல்லனா சித்தி. நீ என்ன ஆன்டின்னு, அதாவது சித்தின்னு கூப்பிடுவியா? அப்பா, நீங்க இந்த ஆண்டியை கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? சொல்லுங்கப்பா, நான் உங்களை தான் கேக்குறேன். நீங்க இந்த ஆண்டியை கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? உனக்கு பிடிச்சிருந்தா? எனக்கு பிடிக்கல 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 பிடிக்கல. பூரணி, பூரணி. அப்பா, அப்பா, சொல்லுடா செல்லம். அப்பா, நான் உங்க பக்கத்துல உட்காரட்டுமாப்பா? அப்பா பக்கத்துல உட்கார்றதுக்கு எதுக்குடா கேட்கணும்? வா உட்கார். அப்பா, நான் உங்க மேல அப்பா. அப்பா, நீங்க எனக்கு வேணும்னு நினைக்கிறது தப்பாப்பா? இல்லடா செல்லம். அப்பா, நீங்க எனக்கு மட்டும் வேணும்னு நினைக்கிறது தப்பாப்பா? இல்லடா செல்லம், இல்லவே இல்லை. அப்பா, எனக்கு அழணும் போல இருக்கு. கொஞ்ச நேரம் அழட்டுமாப்பா?
எடுத்து பேசு பூரணி. அப்பா வர்றேன். ஆ ஹாய் ராஜசேகர், குட் மார்னிங். எப்படி இருக்கப்பா? ஒன்னு என்ன சொல்றா? என்னது? ராஜசேகர் எப்படி இருக்கப்பா? நீங்க எப்படி எங்க அப்பாவை அப்படி கூப்பிடலாம்? ப்ளீஸ் எங்க அப்பாவை என்கிட்ட கொடுத்துருங்க. எங்க அப்பாவை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. எங்க அப்பா வேணும். எனக்கு எங்க அப்பா வேணும். என்ன ராஜசேகர், ரொம்ப டல்லா இருக்க மாதிரி தெரியுது. அது என்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாமா? என்ன ராஜசேகர், எதுவும் சீரியஸான மேட்டரா? நான் சிங்கப்பூர் போயிட்டு வந்த 10 நாள் அப்படி என்ன நடந்துச்சு? ரொம்பவே நடந்துருச்சு ரமேஷ், ரொம்பவே நடந்துருச்சு. சரியா தப்பான்னு புரியல. இந்த பிரச்சனைக்கு சரியான நீதிபதி உங்க மக பூர்ணி தான். அவ எந்த முடிவு எடுத்தாலும் அதை நீங்க கண்டிப்பா ஏத்துக்கணும் ராஜசேகர். எனிவே, பெஸ்ட் ஆஃப் லக் மிஸ்டர் ராஜசேகர். தேங்க்யூ தேங்க்யூ. வரேன். ஹலோ. ஹாய். ரொம்ப அவசரம்னு நினைக்கிறேன். இவ்வளவு வயசுக்கு அப்புறம் நாம இப்படி உணர்வுபூர்வமா முடிவெடுத்திருக்க வேண்டாம். கொஞ்சம் அறிவுபூர்வமாவும் யோசிச்சிருக்கலாம். வாழ்க்கையில எப்பவுமே நடந்து முடிஞ்ச பிறகுதான் வருத்தப்படுறதே நம்மளோட பழக்கமாய் போச்சு. நான் உங்களை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல, நாம 2 பேரும் சேர்ந்து என் பொண்ணைத்தான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். ரொம்ப சின்ன பொண்ணு, உடைஞ்சு போயிட்டா. 13 வருஷம் பொத்தி பொத்தி வளர்த்துட்டு ஒரே நாள்ல போட்டு உடைச்சிட்டேன். எப்படி சமாதானப்படுத்துறதுன்னே எனக்கு தெரியல. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. சாரின்னு சிம்பிளா சொல்லிடலாம். ஆனா அதை விட கொடுமையான வார்த்தை வேற எதுவுமே இருக்க முடியாது. பூரணி பிறந்த உடனே வந்துட்டா. 13 வருஷம் ஆச்சு. இந்த 13 வருஷமா பெண் சுகம், பெண் துணை, பெண் வாசம், காதல், அன்பு, தோழமை எதுவுமே இல்லாம வெறுமையா வாழ்ந்துட்டேன். அன்புக்கும் பாசத்துக்கும் நட்புக்கும் தோழமைக்கும் ஏங்கிக்கிட்டு இருந்தேன். அதுக்கான கொடுப்பனை இல்லாம போயிடுச்சு. என் கணவனோட வாழ்ந்த 3 வருஷம் நரக வாழ்க்கைக்கு அப்புறம் ஆண்கள்னாலே அருவருப்பாயிடுச்சு. ஆச்சரியம்தான். 10 நாள்ல என்னை நீங்க ரொம்ப பாதிச்சிட்டீங்க. ஆனா ஒரு சின்ன பொண்ணோட உணர்வுகளை சிதைச்சிட்டு எனக்கு மறுபடியும் ஒரு வாழ்க்கை தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். சித்ரா, பண்ணலாம் நினைக்கிறேன். உங்க பொண்ணுகிட்ட விளக்கமா சொல்லிடுவோம், நாம பிரிஞ்சிட போறோம்னு. 3 மாசம் லீவுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். இனிமே நான் எக்ஸசைஸ் பண்ண வரமாட்டேன். உங்க வாழ்க்கையில தான்.
லக்கிப்பா. எவ்வளோ நல்ல விஷயங்களை, எவ்வளோ அருமையான காட்சிகளை பார்த்து சந்தோஷப்படுறீங்க. எனக்கு மட்டும் கடவுள் ஏன்பா கண்ணை பறிச்சு? பூர்ணி, சித்ரா ஆண்டி. ஹாய் பூர்ணி. என்ன பூர்ணி, என் மேல கோவமா? பூரணி சாரி, அடுத்த வாரம் நான் எங்க ஊருக்கு போறேன். இதுக்கு சும்மாதான். ஆன்ட்டின்னா என்ன அர்த்தம்? அத்தை இல்ல சித்தி, ஏன் கேக்குற? அப்புறமா சொல்றேன். அப்பா, நான் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நான் உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். என்னது? நாளைக்கு உன்னோட சித்ரா ஆண்டிக்கு பர்த்டே. உங்க பர்த்டேக்கு இந்த பூர்ணியோட அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே விஷஸ். உங்களுக்கு நான் ஒரு நல்ல gift கொடுக்க போறேன். உங்களை நான் கிஸ் பண்ணலாமா சித்ரா சித்தி? சொல்லுங்க சித்தி. சித்தி, பூர்ணியோட அன்பு பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.